ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சோயா ரைஸ்னு எடுத்துக்கலாம், மீல் மேக்கர் ரைஸ்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் வந்து பேச்சுலர்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். அதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உரலில் இடித்து தான் சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிப்புக்கு 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் மீல் மேக்கர். இதை வந்து நான் ஒரு 10 ரூபிக்கு வாங்கியிருக்கேங்க மீல் மேக்கர், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 லவங்கம், ஒரு பட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இது கூட இந்த கல்பாசி, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரைஸ் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கியாச்சு. அது நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தக்காளி வதங்க தேவையான இந்த ரைஸ்க்கு மொத்தமும் தேவையான உப்பு வந்து நான் இதிலே சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்ததும் புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து வெறும் மிளகாத்தூளும், அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வீட்டில் குழந்தை இருக்குன்றதுனால வெறும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். மசாலா எதுவும் யூஸ் பண்ணல. இன்னும் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதோட நம்ம மீல் மேக்கரையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் இந்த மீல் மேக்கருக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ சாதம் போட்டு கலரி ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்ங்க.